புதுவை மக்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பாண்டிச்சேரியில ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? ஹோட்டல் செலவை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நாம மூலகுளம் KFC பக்கத்துல இருக்கிற யாஷ் வில்லா. இந்த 3 BHK வில்லால AC TV அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி கார் பார்க்கிங் வசதியோட உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. உடனடியா 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஸ்டேவை புக் பண்ணிக்கோங்க. யாஷ் வில்லா, குண்டுசாலை மெயின் ரோடு, மேரி உழவர்கரை, புதுச்சேரி. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் 24 மணி நேரத்தில் மேலும் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியைச் சேர்ந்த அன்பு என்ற இளைஞர் தொண்டமானத்தம் கிராமத்தில் வாடகை வீடெடுத்து தங்கி வந்தார். செவ்வாய்க்கிழமை இரவு 10 கண்டு ராமநாதபுரம் சாலையில் நண்பர்களுடன் மது அருந்துவதற்காக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ரெயின்போ நகரில் 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய இவர் கைதாகி ஜாமீனில் வந்து ஒதுங்கி இருந்துள்ளார். அவரை நோட்டமிட்டு கொலைக்கு ஒரு கும்பல் பழி தீர்த்து இருப்பதாக காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுச்சேரியில் அடுத்தடுத்து கொலை சம்பவம் நடைபெற்று வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் போலி தங்கம் கொடுத்து மோசடி செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான மேற்கு வங்கத்தை சேர்ந்த நபர் உட்பட 2 வரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பாரதி வீதியை சேர்ந்தவர் தீபக் தாஸ் 50 நகை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இவரிடம் சேலம் சந்தீப் ஜனா என்பவர் நகை வியாபாரம் செய்வதாக அறிமுகமானார். பின் அவரிடம் 60 கிராம் தங்க கட்டியை கொடுத்து நகைகளை வாங்கி சென்றார். அவ்வாறு கடந்த ஜூலை 19ஆம் தேதி இரவு தீபக் தாஸிடம் 1.80 கிலோ தங்க கட்டிகளை கொடுத்து ரூபாய் 80 லட்சம் மதிப்புள்ள 880 கிராம் நகைகளை வாங்கி சென்றார். அவற்றை சோதனை செய்தபோது தங்கமுலாம் பூசப்பட்ட செப்பு கட்டிகள் என தெரியவந்தது. தீபக் தாஸ் புகாரின் பேரில் பெரிய கடை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் கிடைத்த தகவலின் பேரில் நாமக்கல் மாவட்டம் மேட்டுக்கடையை சேர்ந்த தீபன் 28 என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஜூலிஃபர் ஹுசைன் 43, கேரளாவை சேர்ந்த முனீர் 40, நாமக்கல் சஞ்சீவ் 20, சேலம் கௌதம் 33 ஆகியோர் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. சஞ்சீவ், கௌதம் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் பதுங்கியிருந்த முக்கிய குற்றவாளியான ஜூலிஃபர் ஹுசைன், முனீர் ஆகியோரை கடந்த 17ஆம் தேதி தனிப்படை போலீசார் கைது செய்தனர். 700 கிராம் நகைகள் மற்றும் கார், மொபைல் போனை பறிமுதல் செய்தனர். இறந்தவருக்கு இழப்பீடு வழங்க கோரி நேரு MLA தலைமையில் உறவினர்கள் போக்குவரத்து துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உருளையன்பேட்டை சங்கோதி அம்மன் கோவிலை சேர்ந்தவர் டெர்னஸ் மனைவி பழனியம்மாள். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன் ஆட்டோ மோதி இறந்தார். இறந்தவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என உறவினர்கள் நேற்று 100 அடி சாலையில் மறியலில் ஈடுபட முயன்றனர். தகவல் அறிந்த நேரு MLA சம்பவ இடத்திற்கு விரைந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன்பின் போக்குவரத்து துறை அலுவலகம் முன் MLA தலைமையில் இறந்தவரின் உறவினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், பர்மிட் மற்றும் இன்சூரன்ஸ் இல்லாமல் இயங்கும் ஆட்டோவை முறைப்படுத்த வலியுறுத்தி முற்றுகையில் ஈடுபட்டனர். அதையடுத்து போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார் இந்த பிரச்சினை தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை ஏற்று அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் இணைய வழி மூலம் பலரிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். கதிர்காமத்தை சேர்ந்த நபர் ஆன்லைனில் விமான டிக்கெட் பதிவு செய்ய தேடி வந்தார். அப்போது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் விமான டிக்கெட் முன்பதிவு செய்து தருவதாகவும் அதற்கு பணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். அதை நம்பி மர்ம நபருக்கு 90,000 ரூபாய் அனுப்பி வைத்தார். அதன்பின் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல் திலாசுப்பேட்டையை சேர்ந்த பெண் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து 52,790, நெட்டப்பாக்கத்தை சேர்ந்தவர் 7,500 என 3 பேர் மோசடி கும்பலிடம் 1,50,290 ரூபாய் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
ரேஷன் அரிசி பிரச்சினை தொடர்பாக புதுவையில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் பெண்கள் கும்மி அடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் ரேஷன் அரிசி கடந்த 3 மாதங்களாக வழங்கப்படவில்லை. இந்நிலையில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் ரேஷன் அரிசியை மீண்டும் வழங்க வேண்டும், தீபாவளி பசார் திறக்க வேண்டும், பெண்கள் வேலை செய்யும் இடங்களில் பாலியல் புகார் கமிட்டிகளை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து சட்டப்பேரவையை நோக்கி நடைபயணம் சென்றனர். நடைபயணத்திற்கு சங்க தலைவர் முனியம்மாள், அகில இந்திய துணைத் தலைவர் சுதா சுந்தரராமன் ஆகியோர் தலைமை வகித்தனர். இவர்களை சட்டப்பேரவை அலுவலகம் அருகே ஆம்பூர் சாலையில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். அங்கு பெண்கள் மளிகை பொருட்களை வைத்து கும்மி அடித்து காணாமல் போன ரேஷன் பொருட்களை கண்டுபிடித்து தரக்கூறி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பூசடு தொகுதி 10 கண்ணு முதல் கூனிமுடக்கு வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு 115 மின்கம்பங்களின் கூடிய மின்விளக்குகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் அர்ப்பணித்தார். பூசுடு தொகுதி மக்களின் சுமார் 30 ஆண்டு கோரிக்கையான 10 கண்ணு முதல் கூனிமுடக்கு சுமார் 3 கிலோமீட்டர் வரை உள்ள சாலைகளில் 115 மின்கம்பங்களுடன் கூடிய மின் விளக்குகள் அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் முயற்சியில் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு அதனை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார், துணைவியார் அண்ணா பிரபாவதி தலைமையில் 10 கண்ணு சந்திப்பு, பிள்ளையார் குப்பம் பேருந்து நிறுத்தம், கூனிமுடக்கு ஆகிய பகுதிகளில் மின் விளக்குகளை இயக்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, சேதராப்பட்டு புருஷோத்தமன், தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் ஊர் பெரியோர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். போதைப் பொருளில்லா புதுவையை உருவாக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரகம் சார்பில் ஒவ்வொரு மாதமும் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை தடுப்பது மற்றும் அறவை ஒழிப்பது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும். அதன்படி செவ்வாய்க்கிழமை ஆட்சியர் அலுவலக மாநாட்டு வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமை வகித்தார். கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர், மாணவர்கள் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும், போதைப் பழக்கம் காரணமாக எந்தவொரு மாணவரும் பாதிக்கப்படாமல் இருக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும், காவல்துறை, வருவாய்த்துறை, சமூக நலத்துறை, நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட துறை அதிகாரிகள் ஒன்றிணைந்து சோதனைகளில் ஈடுபட வேண்டும், அனைத்து துறை அதிகாரிகளும் ஒன்றிணைந்து போதைப் பொருளுக்கு எதிரான சோதனையை தீவிரப்படுத்தி புதுவையில் போதைப் பொருள் இல்லாத நிலையை உருவாக்க ஒத்துழைக்க வேண்டும் என்றார். முத்தியால்பேட்டை சாலை தெரு ஆட்டோ ஸ்டாண்டில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் பிரகாஷ்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு குக்கர் வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சாலை தெருவில் அமைந்துள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் இன்று ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. ஆட்டோ சங்கத்தின் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு குக்கர் வழங்கினார். மேலும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் உட்பட பல்வேறு உபகரணங்களை வழங்கி சிறப்பித்தார். இந்த விழாவில் ஆட்டோ சங்கத்தின் நிர்வாகிகள், எம்எல்ஏ ஆதரவாளர்கள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பங்களுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்கள் இயக்கம் சார்பில் நிதி உதவி வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி மேடு மீனவர் கிராமத்தை சேர்ந்த 10 மீனவர்கள் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இதனை அடுத்து மீனவர்களின் உறவினர்கள் இலங்கை அரசால் பிடிப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்கள் மன்றம் சார்பில் பொறுப்பாளர் அப்துல் பாசித் மற்றும் வழக்கறிஞர் முருகானந்தம் ஆகியோர் தலைமையில் மீனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10,000 ரூபாய் நிதி உதவியும் அத்தியாவசிய மளிகை பொருட்களையும் வழங்கி மீனவ குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். புதுச்சேரியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாளை மது மற்றும் இறைச்சி கடைகள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது.
இதுகுறித்து கலால் துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜன் ஆகியோர் தனித்தனியே விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாளை 2ஆம் தேதி மாநிலத்தில் உள்ள அனைத்து சாராயம், கல் உள்ளிட்ட அனைத்து மதுக்கடைகள் மற்றும் மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும். அன்று அனைத்து மதுக்கடைகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும். மீறுவோர் மீது கலால் சட்ட விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். உழவர்கரை நகராட்சி கமிஷனர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாளை இறைச்சி, மீன் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும். மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் அவர்கள் விற்பனைக்கு வைத்துள்ள இறைச்சி உள்ளிட்ட மாமிசங்கள் மற்றும் கருவிகள் பறிமுதல் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். நடிகர் சிவாஜி கணேசன் தலைமை மன்றத்தில் நடைபெற்ற சிவாஜி பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சிவாஜி கணேசன் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நடிகர் திலகம் சவாலியோ சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள மாநில தலைமை மன்றத்தில் தலைவர் மாயன் தலைமையில் சிவாஜி கணேசனின் திருவுருவப் படம் அலங்கரிக்கப்பட்டு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதி வழியாக சென்ற நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் வருகை புரிந்த அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி நடிகர் திலகத்தின் பிறந்தநாள் விழாவானது சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் மாநில என்ஆர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் NSG ஜெய்பால் ஆகியோர் சிவாஜி திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய சிவாஜி மன்ற செயலாளரும் விக்ரம் பிரபு தலைமை மன்றத்தின் தலைவருமான ஓம் சக்தி ரமேஷ், சிவாஜி மன்றத்தின் பொதுச் செயலாளர் சுந்தரராஜன் மற்றும் மன்றத்தின் நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், ராம்குமார், சீதாராமன், நரசிம்மன், ஏழுமலை, நடராஜன், சௌந்தரராஜன், மோகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிராந்தியமான மாகேவில் நகராட்சி ஆணையரை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாட்டுக்கு மனு அளித்து வணிகர்கள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பிராந்தியமான மாகே கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தையொட்டியுள்ளது. இங்கு நகராட்சி ஆணையர் இல்லாததால் கடந்த ஒரு மாதமாக சரிவர குப்பைகள் வாரப்படவில்லை என்றும் நகராட்சி தொடர்பான எந்த பணிகளும் நடக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் மாகே வணிகர்கள் சங்கம் சார்பில் நிரந்தரமான நகராட்சி ஆணையரை வேண்டும், சாலை முழுவதும் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்ற வேண்டும், தெருநாய் பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நிர்வாக குழு அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட வணிகர்கள் கலந்து கொண்டு அலுவலகத்தில் அதிகாரிகள் இல்லாததால் மாட்டிற்கு மனு அளித்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுவை அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மூலகுளம் அருகே உள்ள கணபதி நகரில் நடைபெற்ற நவராத்திரி 9ஆம் நாள் குரு பூஜை விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மூலகுளம் டீச்சர்ஸ் காலனி கணபதி நகர் பகுதியில் வசிக்கும் முருகேசன், ரத்னா, கோகுல், சுபாஷ் அவர்களின் இல்லத்தில் ஆண்டுதோறும் நவராத்திரி குரு பூஜையானது விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இவ்வாண்டு நவராத்திரி திருவிழா 9ஆம் நாள் பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்வேறு சுவாமிகள் பல்வேறு வகையான பலகாரங்கள், பிரசாதங்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அடுத்து 9 நாட்களுக்கு மாலை நவராத்திரி குழு நடைபெற உள்ளது. மேலும் இவ்விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சிகளின் ஏற்பாடுகளை முருகேசன், ரத்னா குடும்பத்தினர் செய்திருந்தனர். ஏனாமில் கட்டுமான பொருட்களை வீதிக்கு நடுவே போட்டதால் கட்டிட தொழிலாளர்களை இருவர் சரமாரியாக தாக்கும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ஏனாம் பிராந்தியம் தியாகராஜர் வீதியில் ஒரு வீட்டில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இதில் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த 2 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த ஒரு வாரமாக கட்டுமான பணி ஏதும் நடைபெறாமல் கட்டுமான பொருட்கள் அனைத்தும் நடு வீதியில் போடப்பட்டுள்ளன. இங்குள்ள துர்கா கோவிலில் நவராத்திரி திருவிழா நடைபெற்று வருவதால் கட்டுமான பொருட்களை உள்ளே எடுத்து போடுமாறு தொகுதி MLA அசோக் சீனிவாஸ் ஆதரவாளர்கள் சத்யநாராயணா, மகேஷ் பாபு ஆகியோர் கேட்டுள்ளனர். ஆனால் கட்டிட தொழிலாளர்கள் மறுக்கவே
இடையே இரு தரப்புக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியது. இதில் கட்டிட தொழிலாளர்களை இருவரும் கடுமையாக தாக்கினர். இந்த பிரச்சினை ஏனாம் காவல் நிலையத்தில் புகாராக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து உதவி ஆய்வாளர் கோட்டா சுப்பாராவ் தாக்கப்பட்ட இருவரையும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து இரு தரப்பினருடைய புகார்களை பெற்று வழக்கு பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. திருப்புவனை பிப்டிக் தொழிற்சாலை பகுதியில் தொழிலாளர் நல சங்கங்களின் சார்பில் ஆயுத பூஜை விழா படையிலிட்டு நலசங்கத்தின் நிர்வாகிகள் முன்னிலையில் இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட பிப்டிக் தொழிற்சாலை பகுதியில் அமைந்துள்ள சாய்பாபா சுமை ஏற்றுவோர் இறக்குவோர் நலசங்கம், உழைக்கும் கரங்கள் நலசங்கம், NSK கலைவாணர் சுமை ஏற்றுவோர் இறக்குவோர் நலசங்கத்தின் சார்பில் சரஸ்வதி பூஜை கொண்டாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆயுத பூஜை விழா நிகழ்ச்சியில் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் நலசங்கத்தின் நிர்வாகிகள் கமலஹாசன், கார்த்திகேயன், பரசுராமன், ரமேஷ், எட்டியான், சிவமூர்த்தி சிறப்பு அழைப்பாளர்கள் விக்கி என்கின்ற சுரேந்தர், பாலகுமார், சதீஷ், ஆகாஷ், ஹரிபிரசாத் மற்றும் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சரஸ்வதி வாழ்த்துக்கள் கூறிய அண்ணா பிரபாவதி நலசங்கத்தின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நலசங்கத்திற்கும் ரூபாய் 5000 நிதி வழங்கினார். கண்டமங்கலம் வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கண்டமங்கலம் வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடந்தது. கண்டமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர், தலைமை ஊராட்சி துணைத் தலைவர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். தலைமை ஆசிரியர், பள்ளி சேவியர் சந்திரகுமார் முன்னிலை வகித்தனர். பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் சுபாஷ் சுந்தர் வரவேற்றார். நாட்டு நலப்பணி திட்ட விழுப்புரம் மாவட்ட தொடர்பு அலுவலர் ராஜசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பள்ளி மாணவ மாணவிகள் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி கண்டமங்கலத்தின் முக்கிய வீதிகள் வழியாக போதை ஒழிப்பு கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். கண்டமங்கலம் ரயில்வே மேம்பாலம், சுரங்கப்பாதை வழியாக மீண்டும் பள்ளியை வந்தடைந்தனர். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் கணேசன், ஞானவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேரணிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் சுபாஷ் சுந்தர் செய்திருந்தார். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.